நமக்கு தெரிந்து ஒரு கம்யூனிஸ்ட் தலைவருக்கு இந்த அளவுக்கு ஒரு இறுதி மரியாதை நடந்தது என்பதை பார்க்கும்பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாக தலைவர்களுக்கு நடக்கும், ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவருக்கு இப்படி நடந்தது என்றால் மிகவும் ஆச்சரியம். அதுவும் குறிப்பாக இன்று முதல் சம்பவமாக இன்று அனைத்து கட்சி தலைவர்களும் கட்சி கொள்கை ஜாதி மதம்லாம் தாண்டி எல்லோரும் வந்து அந்த இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்டார்கள் என்பது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து முதல்வர் அவர்களே இறங்கி அந்த கோஷத்தை போட்டார் பார்த்தீங்களா? அந்த கம்யூனிஸ்டுக்காரர்கள் போல வீர வணக்கம் வீர வணக்கம் என்று ஒரு இது சொல்வார்கள் அவர்களுடைய ஃபங்க்ஷன்களில். அதை அவரே சொன்னார். அது இன்னும் மிகவும் நன்றாக இருந்தது. முடிந்து அந்த இறுதி ஊர்வலத்தில் அவர் கடைசியாக தனது ஆசை தன் உடல் மருத்துவமானவர்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த உயர்ந்த குணத்தோடு சொல்லி வைத்திருந்தார்கள். அந்த உடலும் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு எடுத்து செல்லப்படும் போது இரு பக்கமும் மக்களும் குவிந்திருந்தார்கள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், குவிந்திருந்தார்கள். அங்கே அவருடைய உடலை வாங்குவதற்காக அந்த டிபார்ட்மெண்ட் மாணவர்கள், பிஜி மாணவர்கள், யூஜி மாணவர்கள் எல்லோரும் வந்து வெளியே அப்படியே காத்திருந்து கண்கலங்கி இருந்தார்கள். அதாவது அது எப்படி சொல்கிறேன்னே தெரியல. ஒரு நல்ல மனிதனுடைய அந்த நல்ல எண்ணங்களும் அந்த நல்ல குணங்களும் உயர்ந்த பண்புகளும் எல்லோரையும் ஏதோ அவர்களுக்கும் தெரியாமல் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் ஐயா நல்லகண்ணு அவர்களின் மரணம் நமக்கு கற்றுத்தந்த பாடம். ஏன்னா நான் அவரை பார்த்ததே கிடையாது, ஆனால் அவர் நமக்கே ஒரு கண் கலங்குது. அவர் இறந்தாருன்னு சொன்னோன்னா அவரை பற்றி செய்திகள் நிறைய படிச்சிருக்கோம், அவ்வளோதான். இப்படி எல்லோரும் அவரை அந்த ஒரு நல்ல மனிதனுடைய கடைசியில் எப்படி இருக்கும், ஒரு தெளிவான மனநிலை, உயர்ந்த குணம், அடுத்தவர்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதனுடைய அந்த இறப்பு எந்த அளவுக்கு எல்லோரையும் பாதிக்கும் என்பது இந்த ஐயா நல்லகண்ணு அவர்களுடைய மரணம் வந்து நமக்கு உணர்த்தியது. நன்றி, வணக்கம் ஐயா. நீங்கள் இறைவன் திருவடியில் சேர்ந்து உங்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.